விநாயகன்னாலே வினை தீர்ப்பவன் பேர், வினைக்கு நாயகன்னு பேர், வெற்றியளிப்பவன் பேர். இந்த அடிப்படையில் அவைப்பாட்டி சொல்லியிருக்காங்க, விநாயகர் அகவல் எழுதியிருக்காங்க. அந்த அகவலில் நம்ம எந்தெந்த வகையில் இயம நயம நியப்படி வாழ்ந்து கபாலத்துக்கு நம்ம சுவாசக்காற்ற கபாலத்தில் ஏற்றி கபால வாயில் திறந்து நம்ம மோட்சம் அடையணுங்கிறத விநாயகர் அகவல் சொல்லியிருக்காங்க. விநாயகர்களாலே துதிக்கையோடு இருப்பார். துதிக்கை என்பது நம்மில் மனிதகுலம் ஒவ்வொருவருக்குமே துதிக்கை என்பது உள்ளடங்கி இருக்குது. யானை துதிக்கையில் சுவாசம் எடுக்கிறதுனால தான் யானை பலம் பொருந்தியதாக, நிறைய உணர்வு பொருந்தியதாக, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுடையதாக ஒரு மிருகம் இருக்குது. ஆனால் மனிதனுக்கு அந்த துதிக்கை உள்ளடங்கி இருக்குது. அந்த துதிக்கை மூலமாக சுவாசித்தா இவனும் பலம் பொருந்தியவனா, அனைத்தையும் அறிந்து கொள்ளும் அறிவு படைத்தவனா, வினைகளையெல்லாம் விட்டு கலைந்தவனா இவன் மாறுவான்கிறது தான் விநாயக தத்துவம். அப்படிப்பட்ட நிலையில் துதிக்கை மூலமாக சுவாசிக்கிறது நன்மை அளிக்கும், வினை தீரும், இறைவனை உணரலாம், ஜீவனை அடையலாம். இந்த நிலையில் இருக்கிறது மரத்தில் அரச மரம் என்பது ஆண் மரம், மரத்துக்கெல்லாம் அரசன். வேப்ப மரம் என்பது அது பெண் மரம், அது பெண் சக்திக்குண்டான சக்தியினுடைய தன்மை, சிவத்தினுடைய தன்மை அரசனுக்கும் சக்தியினுடைய வேப்ப மரத்துக்கு இருக்கிறதுனால அரசனும் வேம்பும் சேர்ந்து இருக்கிற இடத்துல விநாயக பெருமானை வைத்து விநாயகரை வழிபடும் முறையில் வழிபடும் போது, அண்ணாக்கு வழியாக சுவாசிக்கும் போது அந்த மரங்களின் வழியாக வரக்கூடிய காற்று இந்த வினைகளை தீர்ப்பதற்கும் ஜீவனை அடைந்து சிவத்தை அடைவதற்கும் பேருதவியாக இருப்பதால் தான் விநாயகப் பெருமானை அரச மரத்தடியில் வைத்து வணங்குறோம்.